வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஹேரை வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அதோட லாங் வீடியோ தான் இன்னைக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அரும்பாக்கத்தில் இருக்கிற யூனிசெக்ஸ் சலூன், அதில் தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ரியலி வந்து அது வந்து ஒரு அண்டர் ரேட்டடாக வச்சுருக்குறாங்க. பட் அது வந்து வேர்த்து ஏன்னா அவ்வளோக்குள்ள சர்வீஸ்க்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு நான் போன உடனே வந்து நானே ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருந்தோம். தம்பி ஃபுல்லாக அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து உள்ள இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டுங்கிற மாதிரி நான் வந்து பேசி வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. செம்ம க்ரௌடு. நான் வந்து சண்டே, ஸோ அதனால க்ரௌடாக இருக்குது. இப்படி இருக்கிறேன்னா எப்படி யாருன்றத லாஸ்ட்டில் பாருங்கள். போன உடனே நம்மளுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஹேர் கட் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். பட் வந்து அவங்க ஹேர் வாஷ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அது எலிகன்ஸாக காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மொத்தமாக சார்ஜ் பண்ணது வந்து 450 தான். 450க்கு தான் ஹேர் வாஷும் இன்க்ளூட் பண்ணி அவங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10-20 மினிட்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு தலையை கொடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா. அந்த ஃபீலிங்கை நான் வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து நல்லா வந்து வெட்டாக இருக்கிற ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணுவாங்க ப்ளோ ட்ரையர் வச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எனக்கு தெரியாது. நான் வீடியோஸில் காமிச்சிருக்கேன். என்னென்ன பண்ணாங்கங்கிற ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அதை சொல்ல தெரியல, அதனால தான் நம்மளை வந்து வீடியோவாக எடுத்துருச்சு. இப்படி தான் வந்து வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல ஒர்க்கர்ஸுங்க, செம்மையா ஜாலியா மூட்ல வந்து பாட்டு பின்பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து சூப்பரா வந்து எல்லாருமே ஃபன்னியா வந்து பேசிக்கிட்டே நம்ம கிட்ட என்ன ஒர்க் பண்றீங்க, வீட்டுல தான் இருக்கீங்களா, ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்ட்டு நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே, அப்புறமா 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்களுமே என்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்க விட மாட்டான். ஃபுல்லா இடையில வந்து போனை தட்டி விட்டுட்டே இருக்கிறான். ரொம்ப சேட்டை ஆகி போச்சு இவனுக்கு. அப்புறமா இப்படிதான் இருந்தேன் சந்திரமுகி, அப்படியே சண்டா மாதிரி இருக்கேன்னா அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து நம்மளுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ப்ளோ ட்ரை பண்ணாங்க, அப்புறமா இன்னொருத்தவங்க வந்து ஹேர் வந்து இது ஸ்ட்ரைட்டன் பண்ணாங்க. எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா. எனக்கு இப்படி பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்ததான் வந்து முன்னாடி வெட்டுவாங்கல்ல, அது என்ன சொல்லுவாங்க, பங்க்ஸு. அந்த பங்க்ஸு, அந்த ஃபங்க்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. அது வந்து வெட்டவான்னு கேட்டாங்க. எனக்கு வெட்ட வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த அண்ணன் உங்கள் ஃபேஸ்க்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணி விடுறேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு லாங்காகவே உங்களுக்கு வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நானும் இன்னும் நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். எங்கள் அக்காலாம் என்னை ஃபோட்டோவில், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன் ஸ்டோரி. எங்கள் அக்காவே ஷாக் ஆயிட்டா. மிகா செம்மையா இருக்குடி, அழகா இருக்கு, இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது பண்ணிட்டு வாடி அப்படின்னு சொன்னா. நான் தான் இன்னும் 2 மாசம் இருக்கு ஊருக்கு போறதுக்கு. அதுக்குள்ள நான் வந்து மறுபடியும் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஒன்று பண்ணிட்டு நல்ல ஹேரை வளர்க்கணும். வளர்த்ததுக்கு அப்புறமா வந்து அடுத்தது நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அப்போதானே இன்னும் நம்ம அதிகமாக வளர்த்துருக்கும் போது தான் இன்னும் நம்ம கட் பண்ணால் வந்து பவுன்ஸாக தெரியும். முடி நம்மளுக்கு ஒல்லியாக வந்து எந்த ஸ்டைல் பண்ணாலும் நம்மளுக்கு நல்லா இல்லை. நான் அதான் ஃபீல் பண்ணேன். இன்னும் நமக்கு முடி நல்லா பவுன்ஸாக குண்டாக அடர்த்தியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்களே சொன்னாங்க. நீங்கள் நல்லா வந்து வீட்டில் ஹெல்த்தியாக நம்ம இன்டேக் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்க. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கொடுக்கும்போது அந்த டேப்லெட்ஸ்லாம் தின்றுக்க மாட்டீங்க ஒழுங்கா ப்ரெக்னென்சி டைம்ல, அதனாலதான் உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் ஆகுது. நீங்க கொஞ்சம் நல்லா டேப்லெட்ஸ்லாம் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸை சாப்பிடுங்க. ஃபீட் பண்ற வரைக்கும், ஃபீட் நுப்பாட்டுற வரைக்கும் நல்லா வந்து டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்கறதெல்லாம் எடுக்கணும். ஐரன் டேப்லெட்டு, விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுக்கணும். நீங்க அதனாலதான் ஹேர் லாஸ் உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஆனால் நல்ல ஹேரு, நீங்க வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஹேர் கட் வந்து இந்த மாதிரியே பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா செட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஃப்ரிஸ் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு சீரம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்மளுக்கு வந்து ஹேர் செட் பண்ணி விட்டுருவாங்க. இது மட்டும் எனக்கு தெரியும், கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும், கொஞ்சம் வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் அந்த ப்ராசஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போகும்போது அந்த ப்ரொஃபஷனல் லுக் கொடுக்கும்ல, அதுதான் எலிகன்ஸ். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து
உங்ககிட்ட சர்வீஸ் பண்ணும்போது ஒரு 10 to 20 மினிட்ஸு வந்து ரொம்ப ரெஸ்டடாக நான் ஃபீல் பண்ணேன். நல்லா ரெஸ்ட் எடுத்து டீப் ரெஸ்ட் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி என் மூஞ்சில் நீங்கள் அந்த சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நேச்சுரலாக வந்து அந்த க்ளோ கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மைல். அது கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து வேணும். அது வந்து சில பேர் வந்து ஜேர்னி பண்ணால் ஹாப்பி ஆவாங்க. சில பேர் வந்து பேசி 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 அந்த விஷயத்த வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த சிரிப்பு வரும். சில பேர் வந்து ஹேர் கட்டு அப்படின்னு அவங்க செல்ஃப் க்ரூம் பண்ணி வந்து அந்த அவங்களுக்கு அந்த ஃபேஸ்ல ஸ்மைல் வரும். கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸும் வந்து நல்லா ஹாப்பியா இருக்காங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு பேட் ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியில இருந்து நம்ம மீண்டு வரோமாங்கிறது தான் லைஃப். நம்ம கண்டிப்பா வருவோங்கிறத நம்ம நம்பிக்கையா நம்ம வச்சுக்கணும். எனக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு வசனம் கொடுத்தாங்க. அந்த வசனத்தின்படி நான் வந்து நாளைக்கு வந்து நம்ம எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னத்தை தின்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை செய்ய போறோம் அப்படின்னு நம்ம டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தா வந்து கண்டிப்பா அது எதுவுமே மாறப்போறது கிடையாது. அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுட்டோம்னு வைங்களேன், கர்த்தர் மேல பாரத்தை வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃப்ரீயா இருப்போம். அதுதான் நான் வந்து பிலீவ் பண்ணிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு சக்சஸ் நமக்கு வரும்ட்டு. மறக்காம நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க போங்க. அரும்பாக்கம் மெட்ரோக்கு கீழே தான் இருக்கும். நீங்க லவ் யூனிசெக்ஸ் சலூன்ட்டு கேட்டிங்கனாலே அங்க வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போட்டா கூட மேப்ல கூட வந்துரும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சர்வீஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாருங்க. நம்ம ஹேர் க்ரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டே 1ல வந்து நான் எப்படி இருக்கேன்னு வைங்களேன், அந்த வீடியோல இருக்கிற மேகா நான் இப்போதைக்கு இல்லை. இப்போ முனியம்மா கொண்டா போட்டுட்டு உட்காந்துருக்கேன். போட்டோஸ்ல வந்து அழகா எடுத்து வச்சிருக்கேனா அது ஒரு 2 நாளைக்கு தாங்க ஆட்டுவோம். ஹேர் கட்லாம் அந்த 2 days தான் நினைக்கிறேன். நேற்று நல்லா சூப்பரா வந்து வீட்டுக்கு வந்துமே ஹேண்ட் பார்லர்ல பண்ண மாதிரி அழகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தலை வலிக்க ஆரம்பிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி கொண்டை போட்டு வச்சாச்சு. இதுதான் நம்மளோட ரியாலிட்டி. நம்ம மண்டையில எண்ணெய் இல்லைன்னு வைங்களேன், மண்டை வந்து சூடாயிரும். இப்படிதான் நான் வந்திருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னா நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டு எனக்கு இன்னும் மூவ் ஆகலை. அதனாலதான். பை கைஸ்.